அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸில் இருக்கிற உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்ற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். உடல் நலம் மற்றும் நோய்கள். ஸோ இந்த லெசனில் நோய்கள் பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் ஆக்ட் இருக்குது. போக்சோ ஆக்ட் 2012. போக்சோ ஆக்ட் எப்போ அப்படின்னா 2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இணங்க 2012இல் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் போஸ்கோ ஆக்ட். ஓகே, அடுத்தது குழந்தைகள் உரிமைகள் சட்டம். குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005இன் கீழ் அமைக்கப்பட்டது என்ன அப்படின்னா குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005. இதன் கீழ் கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னா தேசிய ஆணையம். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம், தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2007. எதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005இன் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஓகே, அதே மாதிரி அடுத்த ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஃபுல்லாக வந்து இந்த ஆல்கஹால் மருந்து அதுக்கு அடிமையாதல் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லை, பட் அது நமக்கு தெரியும் நார்மலாகவே. அடுத்தது மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச தினம் ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல், மருந்துகளை சட்டவிரோதமாக கடத்துவதற்கு எதிரான ஒரு தினம் என்ன அப்படின்னா ஜூன் 26. ஜூன் 26. 1985ஆம் ஆண்டு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. எப்போ அப்படின்னா 1985ல் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, இதில் வந்து ஒரு தினம் ப்ளஸ் ஒரு சட்டம் வந்து பார்த்துருக்கோம். மருந்துகள் பயன்பாட்டின் நடத்தை மாற்றம், இது தெரியும். படிப்பில் செயல்திறன் குறைதல், எதுக்காவது நம்ம அடிமையாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அடுத்தது உலக சுகாதார நிறுவனம். உலக சுகாதார நிறுவனம் 1984 மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. மருந்துகளின் போதை, மருந்துகளின் போதை அல்லது அடிமையாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக மருந்துகள் பயன்படுத்தும் போது மருந்துக்கு அடிமையாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மருந்துகளின் தவறான பயன்பாடு. இந்த வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்கினது 1984ல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். அடுத்தது மருந்துக்கு அடிமையாதலிலிருந்து மீட்பு. ஸோ எப்படியெல்லாம் மீட்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த புகையிலையின் தவறான பயன்பாடு. 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புகையிலை. புகையிலையானது நிக்கோட்டியானா டொபாக்கம் அல்லது நிக்கோட்டியானா ரஸ்டிகா. நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா அந்த புகையிலை தாவரத்தில் இருந்து பெறப்படுவதான் புகையிலை. இது ரெண்டுமே வந்து தாவரம் தான். நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா என்ற ஆகிய புகையிலை தாவரங்களில் இருந்து பெறப்படுவது புகையிலை ஆகும். ஓகே, அந்த அந்த புகையிலையோட இலைகள் கிளைகளை உலர வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புகையிலை வந்து தயாரிப்பாங்க. அதில் இருந்து நிக்கோட்டின் எனும் ஆல்கலாய்டு, நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமையாதலை ஏற்படுத்துகிறது. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு வந்து அந்த புகையிலையில் இருக்கும். நிக்கோட்டின் கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு. இது எதில் இருக்குது அப்படின்னா அந்த புகையிலையில் இருக்குது. நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு தான் பல தீங்கு விளைவிக்கிறது, உடலுக்கு பல தீங்கை வந்து ஏற்படுத்துகிறது. அடுத்தது புகையிலை பயன்பாடு. புகைப்பிடித்தல், மெல்லுதல், உறிஞ்சுதல் போன்றவற்றிற்காக புகையிலை பயன்படுத்துகின்றன. புகையிலையை எந்த வகையில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்மோக் பண்ண, அந்த புகைப்பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மெல்லுதல், உறிஞ்சுதல், இந்த மாதிரி பல வழிகளில் புகையிலையை நம்ம உடலுக்குள்ளே எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தது சுருட்டு, சிகரெட், பீடிகள், குழாய்கள், ஹூக்கா அப்படின்ற பல ஆகியவற்றிலிருந்து வெளியிடும் புகை
புகையை சுவாசித்தல் தான் என்ன அப்படின்னா புகைப்பிடித்தல். தூள் வடிவிலான புகையிலையை வெற்றிலையுடன் சேர்த்து வைத்து மெல்லுதல், அதை தான் மெல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு போன்ற புகையிலையை மூக்கின் வழியாக எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் உறிஞ்சுதல், அதான் மூக்குப்பிடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூக்குப்பிடி, அது வந்து உறிஞ்சுதலுக்கு எடுத்துக்காட்டு. மெல்லுதல்னால் இந்த வெற்றிலை போடுவாங்கள்ல, வெத்தலை போடுவாங்கள்ல, அதான் மெல்லுதல். உறிஞ்சுதல் அப்படின்றது மூக்குப்பிடி. அந்த மாதிரி 3 வகையில் ஸ்மோக் பண்ணுறது புகைப்பிடித்தல். 3 வகையில் உடலுக்குள்ளே இந்த புகையிலையை வந்து எடுத்துக்கிறாங்க. இதனால் என்னென்ன ஏற்படுது, என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா அது ரொம்ப முக்கியம். புகைப்பிடித்தலின் போது வெளியிடப்படும் புகையில் என்ன இருக்கும் அப்படின்னா பென்சோஃபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன். புகைப்பிடித்தலின் போது வெளியிடப்படும் புகையில தான் இருக்குது. அப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த புகையில இருந்து வர்ற பென்சோஃபைரினும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பனை யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? நமக்கு தான் ஏற்படுத்தும். ஏன்னா பக்கத்தில் இருந்து ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, அதனால் அந்த புகையில தான் இந்த ஒரு விஷத்தன்மை கொண்ட வேதிப்பொருளே இருக்குது. பென்சோஃபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் எனும் புற்றுநோய் காரணிகள். அந்த புற்றுநோய் காரணி புகையில தான் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்கள பாதிக்கிறத விட அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். எனும் புற்றுநோய் காரணி நுரையீரல் புற்றுநோயை உண்டாகிறது. அப்போ நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்துவது என்ன அப்படின்னா பென்சோஃபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன். அது ரெண்டும் எதில் இருக்குது அப்படின்னா ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு புகை வருது பாருங்கள், அதில் தான் இருக்குது. அடுத்தது புகைப்பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஏற்படும் வீக்கம். ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஒரு வீக்கம் வந்து ஏற்படுது. மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரல் காச நோய்க்கு புகைப்பிடிப்பதனால் என்ன ஆகும் அப்படின்னா தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஒரு சின்ன வீக்கம் ஏற்படும். சின்ன வீக்கம் இல்லை, பெரிய வீக்கமே ஏற்படும். அதுதான் என்ன அப்படின்னா மூச்சுக்குழல் அலர்ஜி அல்லது நுரையீரல் காசநோய். அதனால் அந்த வீக்கம் ஏற்பட்டு ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் காசநோய் ஏற்படும். நுரையீரல் காசநோய். அடுத்தது பாருங்கள், நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம். அதே தான், அந்த வீக்கம் என்னாகும் அப்படின்னா வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பவே குறைச்சிரும். வாயு பரிமாற்றமே ஏற்படாது. ஆக்சிஜன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உயிரிழப்பு தான். அதுலேயும் உயிரிழப்பு தானே. வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பை குறைத்து எம்பைசிமா அப்படின்ற ஒரு நோயை உண்டாக்குது. நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் என்னாகுது அப்படின்னா வாயு பரிமாற்றத்தவே குறைக்குது. வாயு பரிமாற்றம் ஆக்சிஜன் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகல அப்படின்னா அது வந்து நோய் தான். அதான் என்ன நோய் அப்படின்னா எம்பைசிமா அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்துது. ஸ்மோக் பண்ணுறதுனால எவ்வளோ நோய்கள் ஏற்படுது அப்படின்றத பாருங்கள். அடுத்தது புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு CO அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விஷ வாயு தான். ஸ்மோக் பண்ணும்போது அந்த புகையில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அந்த கார்பன் மோனாக்சைடு நம்மளோட உடலுக்குள்ளே போகுது அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த புகையிலேருந்து கார்பன் மோனாக்சைடு நம்மளோட உடலுக்குள்ளே அதனால் என்ன விளைவுகள் அப்படின்னா இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுடன் அது ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்திடும். CO என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திடும். நம்மளோட இரத்த சிவப்பணுக்கு காரணம் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணமே ஹீமோகுளோபின் தான். இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினோட இந்த புகையில் இருந்த CO கார்பன் மோனாக்சைடு போய் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திடும். பிணைப்பை ஏற்படுத்திட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீமோகுளோபின் வழியாக தான் என்ன போகும்னா ஆக்சிஜனே போகும். மற்ற அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வது எது அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் தான். அப்போ அதோட இது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் செல்லாது, ஆக்சிஜன் எடுத்து போக முடியாது. மற்ற எந்த திசுக்களுக்குமே என்ன ஆகாது அப்படின்னா ஆக்சிஜன் போக முடியாது. உடல் திசுக்களில் என்ன ஆகும் அப்படின்னா ஹைபாக்சியாவே ஏற்படும். ஆக்சிஜன் நம்மளோட உடம்பு எல்லாத்துக்குமே போகணும். உடம்புல இருக்க அனைத்து உறுப்புகளுக்குமே என்ன போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் போகணும். அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா ஹீமோகுளோபின் தான் எடுத்துகிட்டு போகும். ஆனால் இந்த புகையில் இருக்கிற கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீமோகுளோபினோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. அந்த பிணைப்பை ஏற்படுத்துறதுனால ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிற திறனே வந்து குறைஞ்சிருது. அதனால் என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா திசுக்களில் ஹைபாக்சியா ஏற்படுகிறது. அடுத்தது புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் அதிக இரத்த அழுத்தம் இதய நோயை ஏற்படுத்துது. அதிக இரத்த அழுத்தம் இதய நோயை ஏற்படுத்துகிறது. இரைப்பை சுரப்பினை அதிகரித்து இரைப்பை மற்றும் முன் சிறுகுடல் புண்களை அல்சரை வர வைக்குது. புகைப்பிடிப்பதனால அல்சரும் ஏற்படுது.
புகையிலையை மெல்லுதலால் புகையிலையை 3 வகையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம உடம்புல வந்து புகையிலை 3 வகையில் போகுது. ஒன்று வந்து புகைப்பிடித்தல்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து புகைப்பிடித்தல், அடுத்தது வந்து மெல்லுதல், இன்னொன்று உறிஞ்சுதல். இப்போ அந்த மெல்லுதல்னால என்ன ஏற்படுது அப்படின்னா வாய் புற்றுநோய் ஏற்படுது, வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. ஓகே, அவ்வளோதான். இந்த நோய்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தது உலக சுகாதார நிறுவனம் 1984 போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் அட்டை பெட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற சட்ட ரீதியான எச்சரிக்கை இடம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. புகையிலை எதிர்ப்பு சட்டம் 2004 மே 1 கொண்டு வரப்பட்டது. 2030 ஆண்டில் உலகளவில் 10 மில்லியன் அளவில் இறப்பை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணியாக வந்து புகையிலை இருக்கும்னு சொல்கிறாங்க. 2030 புகையிலை பயன்படுத்தியதுனாலவே உலகளவில் 10 மில்லியன் மக்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மே 31 புகையிலை எதிர்ப்பு தினம். புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31 புகையிலை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது ஆல்கஹால். இப்போ எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த புகையிலை பற்றி தான் பார்த்தோம், புகையிலை பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு தெரியும் நமக்கு, ஓகேவா? ட்ரிங்க் பண்ணுறாங்களா, அதுதான். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். அதனால் என்னென்ன பாதிப்பு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுலேயும் ரொம்ப பாதிப்பு அப்படின்றது இல்லை. அந்த நரம்பு செல்களை பாதிக்கும், மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, அதான் இதயத்தின் செயல்பாட்டை வந்து பாதிக்குது, இரத்த நாளங்கள் விரிவடைகிறதுனால. ஓகே, நரம்பு செல்லை பாதித்து பல்வேறு விதமான மனம் மற்றும் உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. மது அருந்துவதால் இந்த பாதிப்பு ஏற்படுத்துது. உடல் உறுப்புகளின் ஒருங்கிணைப்பை குறைக்கிறது. மங்கலான குறைந்த பார்வை மற்றும் சாலைகளின் மங்கலான குறைந்த பார்வை ஃபைனலாக சாலைகளில் விபத்தில் முடியுது. இரத்த நாளங்களின் விரிவடைதல் இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது. கல்லீரல் சேதத்தினால் மது அருந்துவதனால் கல்லீரல் வந்து சேதமடையும். கல்லீரலில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிர்ரோசிஸ் மற்றும் நரம்பு திசுக்கள் உருவாதலை ஏற்படுத்துகிறது. உடல் தன் கட்டுப்பாட்டினையும் தன்னுணர்வினையும் இழந்து உடல்நல கோளாறுகளை உண்டாக்கி இறுதியில் இறப்பவே ஏற்படுத்துகிறது மது. ஓகே, அடுத்து முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு நோய். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு. கிரேக்கத்தில் டயாபெட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்ற, மெலிட்டஸ் அப்படின்னா இனிப்பு அப்படின்ற பொருள் தரும். இன்சுலின் சுரப்பின் பற்றாக்குறையான குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை அல்லது அதிகரிக்கும் இரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகும். எதனால் இது ஏற்படுது அப்படின்னா இன்சுலின் சுரப்பின் பற்றாக்குறையான குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது அந்த இன்சுலினை சுரக்காமல் போகிறதுனால தான் இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து ஏற்படுது. இதை வந்து வகை 1 வகை 2ன்னு சொல்லுவாங்க. வகை 1 வகை 2ன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த டயாபெட்டிஸ் 1 அப்படின்றது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு தான் வரும். டயாபெட்டிஸ் 1 அப்படின்ற ஒரு வகை வந்து இளம் வயதினருக்கும் குழந்தைகளுக்கும் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை அழிப்பதன் காரணமாக ஏற்படுகிறது. கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக தான் இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 1 வந்து ஏற்படுகிறது. உயிர் ஆபத்து தான் இங்கேயும். போதுமான அளவு இன்சுலின் சுரக்காது. போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் சுரக்கலை, போதுமான அளவு நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் சுரக்கலை, ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகரிச்சிருச்சு. ஓகேவா? குளுக்கோஸின் அளவு என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. இந்த நிலை தான் என்ன அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமியா. அடுத்தது வந்து இரண்டாவது வகை
இரண்டாவது வகை வந்து வயதானவர்களுக்கு வரும். வயதானவர்களுக்கு இரண்டாவது வகை வந்து ஏற்படும். கணையத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு குறைபாடு உள்ளதாக காணப்படுகிறது. அதோட செயல்பாடு குறைபாடு உள்ளதாக காணப்படுகிறது. அந்த முதல் வகையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்சுலின் போதுமான அளவு சுரக்கவில்லைன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே கணையத்தில் உள்ள இன்சுலின் அளவு போதுமான அளவு சுரக்கிறது, ஆனால் அதோட செயல்பாடு குறைபாடு உள்ளதாக இருக்குது. அதுதான் இரண்டாவது வகை. ஓகே, இரண்டாவது வகை பார்த்தாச்சு. இது வயதானவர்களுக்கு தான் ஏற்படும், வயது அதிகம் உள்ளவர்களுக்கு ஏற்படும். இன்சுலினின் இலக்கு செல்கள் அதற்கு பதில் வினையும் புரிவதில்லை. இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில்வினை புரிவதில்லை. இது செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதையும் அனுமதிப்பதில்லை. இதனால் இரண்டாவது வகை ஏற்படுகிறது. இது நமக்கு நல்லா புரியும். இந்த முதல் வகை மற்றும் இரண்டாம் வகை பாருங்கள். முதல் வகை வந்து இன்சுலின் சார்ந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்சுலின் சாராத டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இளம் பருவத்தினருக்கு தான் வரும், 20 வயதுக்கும் குறைவானோர். இது வந்து வயதானவங்க 30 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு இரண்டாவது வகை வரும். சாதாரண உடல் எடை அல்லது எடை குறைதல், அந்த முதல் வகை பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா சாதாரண உடல் எடையிலையும் எடை வந்து குறைவாகவும் இருப்பாங்க. ஆனால் இரண்டாவது வகை வயதானவர்களுக்கு வரும் பாருங்க, அவங்க வந்து பயங்கர வெயிட்டாக வந்து இருக்காங்க, உடல் பருமன். அடுத்து குறைபாடு, பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும். அதான் இன்சுலின் சுரக்காமல் அப்படின்னு பார்த்தோம். முதல் வகையில் இன்சுலின் சுரக்காது, இன்சுலின் பற்றாக்குறை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில் வினை புரியாது. பதில் வினை வந்து இரண்டாவது வகையில் புரியாது, பதில் வினை புரியாது. அடுத்து இன்சுலின் கொள்ளுதல் அவசியம். ஏன்னா அங்கே வந்து இன்சுலின் சுரக்கலை, அதனால் வந்து இதோட சிகிச்சை வந்து இன்சுலின் எடுத்துக்கொள்வது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உணவு மற்றும் உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது இரண்டாவது வகை. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையில் இரத்த குளுக்கோஸின் அளவு 140 mg/dL விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு 200 mg/dL விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயாபெட்டிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் அவசியமாகும். உணவு உண்பதுக்கு முன்னாடி எந்த அளவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது இதை வந்து கட்டுப்படுத்தும் முறை, நீரிழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு, இன்சுலினுக்கான ஊசி, உடற்பயிற்சி, உணவு முறை எல்லாமே தான். ஓகேவா? அடுத்தது வந்து இதய நோய்கள் பற்றி பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒன்று. உடல் பருமன் பற்றி கொடுத்துருக்காங்க. அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிலோ கொழுப்பு உடலில் சேர்கிறதா. அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, அது தேவையில்லை. இதய நோய்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானதாக இல்லை. புற்றுநோய் பற்றி பார்க்கலாம். புற்றுநோய் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. HDL அப்படின்றது அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. இந்த நிலை வந்து இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. அடுத்தது மாறாக LDL குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம், இது வந்து இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. ஓகே, புற்றுநோய் இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. உலகளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இறக்கின்றன. இந்தியாவில் 1 மில்லியன். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில், புற்றுநோய் என்ற சொல்லுக்கு என்ன மொழி அப்படின்னா லத்தீன் மொழியில் நண்டு என்ற பொருள். அதோட நமக்கு வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்தா, அது வந்து கிரேக்க மொழிச்சொல். இது வந்து புற்றுநோய் வந்து லத்தீன் மொழிச்சொல். அதோட மீனிங் வந்து நண்டு. புற்றுநோயை பற்றி படிப்புக்கு வந்து ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்கோ அப்படின்னா கட்டி. ஓகே,
புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய திசுக்களையும் என்ன ஆகும் அப்படின்னா அழிக்குது. அந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ். புற்று செல்கள் வந்து புற்றுநோயை ஏற்படுத்துகிற செல்கள் மற்ற உடல் உறுப்புகளுக்கும் உடலின் தொலைவில் உள்ள திசுக்களுக்குமே அது வந்து என்னாகும் அப்படின்னா பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அந்த பக்கத்தில் இருக்க ஒரு தொலைவில் உள்ள செல்லையுமே அதை அழிச்சிருது. இதை தான் வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கட்டுப்பாடற்ற அபரிதமான செல் பிரிதல் புற்றுநோயாகும். இது அருகில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவி அதையும் வந்து அழிக்குது. அதான் நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது. அருகில் உள்ள திசுக்களையும் தான் புற்றுநோய் வந்து அழிக்குது, தொலைவில் உள்ளதையும் தான் அழிக்குது. மொத்தத்தில் அனைத்து உறுப்புகள் அனைத்து திசுக்களையுமே புற்றுநோய் செல் வந்து அழிச்சிரும். ஓகே, அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம்னு 2 டே கொடுத்துருக்காங்க. முக்கியமான தினம் என்ன அப்படின்னா உலக புற்றுநோய் நாள், விழிப்புணர்வு நாள். உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் வந்து பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் வந்து நவம்பர் 7. புற்றுநோயோட வகைகளை வந்து ஒரு 3 வந்து சொல்லுவாங்க. 3 தான். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்சினோமா. ஃபஸ்ட்டு கார்சினோமா, அடுத்தது சார்கோமா, ஃபைனலாக வந்து லியூகேமியா. மொத்தம் 3: கார்சினோமா, சார்கோமா, லியூகேமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கார்சினோமா அப்படின்னா என்னென்னா எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. இவ்வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். இந்த கார்சினோமா அப்படின்ற ஒரு பாதிப்பு நம்மளோட உடம்புல தோலில் ஏற்படலாம், நுரையீரல், வயிறு, மூளையில் ஏற்படலாம். 85% புற்றுநோய் இந்த வகையை சார்ந்ததானா. மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் புற்றுநோயில் 85% கார்சினோமா வகை புற்றுநோய் தான் ஏற்படுது. அவன் மோஸ்ட்லி தோல் புற்றுநோயின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எங்கே உருவாகுது? எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுகளில் உருவாகிறது. அடுத்தது சார்கோமா. இது பார்க்கலாம். இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகிறது. இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் சார்கோமா உருவாகுது. இவ்வகை புற்றுநோய் எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிப்போஸ் திசு, தசைகளில் ஏற்படுகிறது. இது எந்தெந்த உறுப்புகளில் ஏற்படுதுன்னா எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிப்போஸ் திசு, தசைகளில் ஏற்படுது. இந்த புற்றுநோய் 1% தான் ஏற்படுது. புற்றுநோயில் 1% தான் இந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்துது. அடுத்து ஃபைனலாக லியூகேமியா அப்படின்ற ஒரு வகையான புற்றுநோய். எலும்பு மச்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதான் இதோட பண்பு. இரத்த வெள்ளை அணுக்களின் பண்புகள் அதிகரிப்பதனால இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. இது இரத்த புற்றுநோய் அப்படின்னு அழைக்கிறாங்க. இரத்த புற்றுநோய். எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா லியூகேமியா புற்றுநோய் ஏற்படுது. லியூகேமியா புற்றுநோய் புற்றுநோயோட ஒரு வகை தான் வந்து இது. ஓகேவா? அதை வந்து இரத்த புற்றுநோயின்னு சொல்கிறாங்க. பொதுவாக காணப்படும் இவ்வகை புற்றுநோய் 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை பாதிக்குது. 15 வயதுக்குமே கீழே இருக்க குழந்தைகளை தான் இந்த புற்றுநோய் வந்து பாதிக்குது. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள். இது வந்து இயற்பியல் காரணி, வேதியியல் காரணி, கதிரியக்க காரணி அப்படின்ற மாதிரி இருக்குது. புற்றுநோய் சிகிச்சை பார்த்திங்கன்னா ஒன்று அறுவை சிகிச்சை மூலம் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கலாம். அறுவை சிகிச்சை. அடுத்தது கதிரியக்க சிகிச்சை. இப்போது சமீபத்தில் இந்த கதிரியக்க சிகிச்சை தான் ஃபேமஸாக இருக்குது. அடுத்தது வேதி மருந்து சிகிச்சை, ஹீமோதெரப்பி, வேதி மருந்து சிகிச்சை. அடுத்தது தடைக்காப்பு சிகிச்சை. 4 முறையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. அறுவை சிகிச்சை இது வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க புற்றுநோய்க்கு. இப்போ சமீப காலத்தில் கதிரியக்க சிகிச்சை மூலம் அந்த சுற்றி இருக்கிற செல்களெல்லாம் பாதிக்காத வகையில் ஈஸியாக வந்து அந்த புற்றுநோய் கட்டின்னு சொல்கிறாங்கள செல்களை வந்து அழிக்கிறாங்க. கதிரியக்க சிகிச்சை இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் 2023 பிப்ரவரி 4 அந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு டேட்டா தான் இது. இந்த 4 சிகிச்சையும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த கதிரியக்க சிகிச்சை தான் இப்போ அதிகமாக வந்து மக்கள் வந்து பயனடைகிறாங்க இந்த சிகிச்சை மூலம்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்தது வேதி மருந்து சிகிச்சை. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நமக்கு நிறைய யூஸ் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு தினத்துக்கும் கீழே நிறையா முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க.
ஓகே. அடுத்தது வேதி மருந்து சிகிச்சை, ஹீமோதெரப்பி, இதன் மூலம் சிகிச்சை அளிக்கலாம். அடுத்தது தடைக்காப்பு சிகிச்சை மூலமும் ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை குணமாக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஏற்படுத்தப்படும் ஒரு கொடிய நோய் தான் இந்த எய்ட்ஸ். நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வி அடைகிறது. அதனால தான் இது ஏற்படும். ஓகே. லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களின் நோய் தொற்றினை ஏற்படுத்தும். நம்ம உடம்புல லிம்போசைட்டுகளை தாக்குது. ஒருத்தர் இது வந்து பாதிப்படைந்த நபர்களின் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது லிம்போசைட். ஓகே. இது வந்து ஒருவரிடம் இருந்து ஒருவருக்கு பரவாது. பட் வந்து அந்த அவங்க குழந்தைங்க அந்த மாதிரி வந்து பரவும். ஓகே. இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சைக்கான முன்னோடி. இவங்க சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். இவரது குழுவினர் 1985இல் இந்தியாவின் முதல் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினர். இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி இங்கே சென்னையை சேர்ந்தவங்க தானா. ஓகே. இது எப்படி பரவுது அப்படின்னா கண்ணீர், சிறுநீர், உமிழ்நீர், தாய்ப்பால் இதன் வழியாக தான் வந்து பரவுது. ஓகே. தேவையில்லை இது நமக்கு. அடுத்தது நம்ம வந்து இந்த எய்ட்ஸ் வந்து எப்படி சிகிச்சை, எந்த சிகிச்சையின் மூலம் கண்டுபிடிக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். HIV பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி பார்க்கலாம். 2 சிகிச்சை. ஹெச்ஐவி வைரஸை வந்து எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற 2 சோதனை மூலம் மட்டும்தான் இதை உறுதி செய்ய முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 2 டெஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. ஒன்று வந்து எலைசா, அடுத்தது வந்து வெஸ்டர்ன் பிளாட். எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். இதன் மூலம் வந்து டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து ஃபைனலாக ஒரு டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 1 என்ன தினம் அப்படின்னா உலக எய்ட்ஸ் தினம். எய்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி 4 அன்னைக்கும் அதே தான், புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணம் புகையிலைன்னு பார்த்துட்டோம், கண்டிப்பாக நிக்கோட்டின் தான். அது ஒரு ஆல்கலாய்டு, பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31, ரொம்ப முக்கியமான ஒன்று. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகிறது. ஏனெனில் சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்களை கதிர்வீச்சின் மூலம் அழிப்பாங்க. அதான் கதிர்வீச்சு சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை பார்த்தோம்னா அதுதான். கதிர்வீச்சின் மூலம் சுலபமாக அழிக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா துரித செல் பிரிதல் தன்மை கொண்டது புற்றுநோய் செல்கள். துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய். அதான் நிணநீர் முடிச்சு பார்த்தோம்னா அதை வந்து இந்த இரத்த புற்றுநோயின்னு கூட சொல்லுவாங்க. லியூகேமியா 3 வகை இருக்கும். 3 வகையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கார்சினோமா, அடுத்தது சார்கோமா, ஃபைனலாக லியூகேமியா. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு மச்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சதுனால என்ன வரும் பார்த்துட்டோம். எலும்பு மச்சையில் தான் என்ன உற்பத்தி ஆகுது, அந்த இரத்த சிவப்பணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். அந்த எலும்பு மச்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை இது வந்து அதிகரிக்கும். வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஃபைனலாக இரத்த புற்றுநோயை ஏற்படுத்திடும், லியூகேமியா. அடுத்து அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் என்ன உண்டாகும் அப்படின்னா கல்லீரல் சிதைவு. அடுத்தது இதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து நான் சொல்லலை, இந்த ஒன் வேர்டை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். இதய நோய் ஏற்பட காரணம். இதய நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமல் இதய நோய் ஏற்படுகிறது. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உண்டாக்குவது தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், கார்சினோமா.
ஓகேவா. எபித்தீலியல் செல் அப்படின்னா கார்சினோமா. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. வீரியமிக்க கட்டி. பாலிபேஜியா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது. பாலிபேஜியா என்ற நிலை டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இந்த கொஷின் தான் சொல்லலை, பார்க்கலாம். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். மது அப்படின்னாவே கல்லீரல் சிதைவு தான். அடுத்து பொறுத்துக. சார்கோமா, அந்த புற்றுநோய் வகையில் ஒன்று தான் சார்கோமா, கார்சினோமா, அதை தான் கொடுத்துருக்காங்க. சார்கோமா அப்படின்றது இணைப்பு திசு புற்றுநோய், நரம்புகள் மற்றும் இணைப்பு திசு புற்றுநோயை ஏற்படுத்தும். அடுத்து கார்சினோமா அப்படின்றது வயிற்று புற்றுநோய். பாலிடிப்சியா அப்படின்றது அதிகப்படியான தாகம். பாலிபேஜியா அப்படின்றது அதிகப்படியான பசி. இதய தசை நசிவுறல் நோய். இதய தசைகளுக்கு ரத்தமே போகாது. அதுதான் என்ன அப்படின்னா இதய தசை நசிவுறல் நோய் அப்படின்ற ஒரு நோய். ஓகே, இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸில் தான் அதோட அறிகுறி நம்ம பார்க்கல, அதை பார்த்துடலாம். மற்ற எல்லாமே பார்த்தாச்சு. இதில் முக்கியமானது ஜஸ்ட் ஒன் டைம் அப்படியே வந்து ரீட் பண்ணுங்கள். புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். ஆனால் நான் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஓகே, என்ன சொல்லலை அப்படின்னா இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸில் தான் ஒரு கொஷின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அறிகுறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது. நீரிழிவு நோயோட அறிகுறி முதல் வகை, இரண்டாவது வகை. முதல் வகை வந்து இளம் வயதினருக்கும், இரண்டாவது வகை வந்து வயதுக்கு மேற்பட்ட வயதானவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி தானா? 8 பேரில் ஒருத்தர் யார் தான்? நீரிழிவு நோயாளி தான், சுகர் பேஷண்ட் தான். உலக சுகாதார நிறுவனத்தின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின்படி 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம். நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது 40. பிற நாடுகளில் 55, நம்ம மட்டும் 40லேயே வருது, நமக்கு மட்டும் இந்தியாவில். 2030 இறப்பை ஏற்படுத்துவதற்கான காரணியில் நீரிழிவு நோய் 7வது இடத்துல இருக்குமா? 2030 பார்த்தீங்க அப்படின்னா பல நோய்கள் இருக்குது உயிரிழப்பை ஏற்படுத்த. அதில் நீரிழிவு அந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் மட்டும் நீரிழிவு நோயால் மட்டும் அந்த நோய் மட்டும் 7வது இடத்துல இருக்கும். எதில் அப்படின்னா உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல. 2030 உயிரிழப்பை ஏற்படுத்தும் காரணிகளில் நீரிழிவு நோய் மட்டும் 7வது இடத்துல இருக்கும் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அறிகுறி பார்ப்போம். ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளோட பிளட்டில் குளுக்கோஸோட அளவு, ஏன்னா குளுக்கோஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலினாக மாறும். அப்படி இன்சுலினாக மாறாமல் அப்படியே இருக்குது. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகரிக்கிறது, குளுக்கோஸின் அளவு அதிகரிக்குது, அந்த மாதிரி மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமியா. ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு, குளுக்கோஸ் வந்து மாறிடும், அடுத்தடுத்து மாறிடும். குளுக்கோஸ் அப்படின்றது அந்த ஆற்றலை வந்து சேமித்து வைக்கப்படுகின்ற ஒன்று தான். அடுத்தது வந்து அது மாறி தான் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து திசுகளுக்கும் அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும். ரத்தத்தின் வழியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து குளுக்கோஸின் அளவு வந்து அதிகரிக்குது ரத்தத்தில். அப்படி சேஞ்ச் ஆகாமல் குளுக்கோஸ் வந்து இன்சுலினாக மாறாமல் ரத்தத்தின் வழியாக வந்து நம்ம உடலுக்கு அனைத்து பாகங்களுக்கும் போகாமல் அதிகரிக்குது அப்படின்னா அதான் வந்து ஹைப்பர் கிளைசிமியா. அடுத்தது அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல், நீர் இழப்பு, அதனால் நீர் இழப்பு ஏற்படும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா பாலியூரியா. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலியூரியா. நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம், நீர் இழப்பு ஏற்பட்ட பிறகு நமக்கு தாகம் அதிகமாக ஏற்படும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாலிடிப்சியா. அடுத்தது அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுதல். அங்கே என்ன பார்த்தோம்? அதிகப்படியான ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகரிச்சிடும். குளுக்கோஸ் இன்சுலினாக மாறாமல் குளுக்கோஸோட அளவு அதிகரிக்குது அப்படின்னா தான் அதை தான் நம்ம என்ன சொன்னோம்? ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள், அதிகப்படியான குளுக்கோஸ் அங்கே ரத்தத்தில் அதிகரிக்கும். இங்கே அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறிடும். அப்படியே குளுக்கோஸே வந்து வெளியேறிடுது அதிகப்படியான. ஆனால் குளுக்கோஸ் வந்து சேஞ்ச் ஆகி நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும். ஆனால் குளுக்கோஸ் அப்படியே வெளியேறுகிறது அப்படின்னா அதான் என்னது? கிளைகோசூரியா.
அடுத்தது அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியேறுவதன் காரணமாக அதிகப்படியான பசி ஏற்படுது. அது வந்து பாலிபோஜியா. குளுக்கோஸ் அப்படியே போயிருச்சு அப்படின்னா நமக்கான எனர்ஜி அப்படியே ஆற்றல் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து பசி ஏற்படும். அதான் வந்து பாலிபேஜியா. ஓகே, இந்த லெசனில் இருந்தால் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அதில் தினங்கள் சட்டங்கள் கொடுத்துருக்காங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம்.